மன்னார் மறைமாவட்ட சமூக தொடர்பு அர்ப்பணி மையம் கலையறிவி அமைப்பின் இயக்குனர் திரு தமிழ்நேசன் அடிகளாரின் ஏற்பாட்டில் மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் மேதகு ராஜப்பு ஜோசப்பு ஆண்டகை அவர்கள் பற்றிய ஆங்கில நூல் ஒன்று இன்று மாலை மன்னார் குடும்ப நல பொதுநிலையினர் பணியக மண்டபத்தில் வைபவ ரீதியாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அருட்தந்தை கலாநிதி வின்சென்ட் பேட்ரிக் அடிகளார் எழுதிய ஓர் வாழும் நாயகன் என்ற பெயரை கொண்ட குறித்த ஆங்கில நூலானது மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் மேதகு ராஜப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் எழுதிய சில ஆவணங்களினதும் அவரை பற்றி எழுதப்பட்ட சில ஆவணங்களின் தொகுப்பாகவும் அமைந்துள்ளது. மன்னார் மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்திரு விக்டர் சோசை அடிகளார் தலைமையில் குறித்த நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றது. மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் மேதகு ராஜப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் இந்நிகழ்வுக்கு முன்னிலை வகித்தார். இவ்விழாவுக்கு முதன்மை விருந்தினராக மன்னார் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை ஆண்டகை கலந்து கொண்டார். மேலும் மன்னார் மறை மாவட்டத்தின் 4 மறைக்கோட்ட முதல்வர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சர்வமத தலைவர்கள் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகர்தலிங்கம், மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டாண்டிலி மெல், மன்னார் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி சுகந்தி செபஸ்டின் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதன்போது குறித்த நூலின் முதல் பிரதியை நூலாசிரியர் அருட்தந்தை கலாநிதி வின்சென்ட் பேட்ரிக் அடிகளார் மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் ராஜப்பு ஜோசப் ஆண்டகைக்கு வழங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மன்னார் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை ஆண்டகை சிறப்பு பிரதிகளை விருந்தினர்களுக்கு வழங்கி வைத்தார். இறுதியில் நூலாசிரியர் அருட்தந்தை கலாநிதி வின்சென்ட் பேட்ரிக் அடிகளார் மன்னார் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை ஆண்டகையால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், திணைக்கள அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.